வணக்கம் நண்பர்களே! இந்தியால பார்த்தீங்க அப்டின்னா, Volkswagen முக்கியமான ஒரு கார்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. அது எந்த கார் அப்டிங்கிறத பத்தியும், அதே மாரி இந்தியால நல்ல சக்சஸ்ஃபுல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி தான் கிரெட்டா கார். அந்த கிரெட்டா கார டார்கெட் பண்ணி, கிரெட்டா காருக்கு போட்டியா 3 கார்கள் இந்த வருஷத்துல விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அந்த அப்கமிங் கார்கள் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். முதல்ல Volkswagen பத்தி வந்து பார்த்துருவோம். Volkswagen பொறுத்தவரைக்கும் கோல்ஃப் GTI அப்டிங்கிற ஒரு கார விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இந்த கார பொறுத்தவரைக்கும் வந்து ஃபாரின்லேருந்து ஃபுல்லா புரொடக்ஷன் பண்ணி தான் இந்த இந்தியால வந்து கொண்டு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. முதல் செட்ல வந்து லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, டைகன் கார்ல வந்து ஆர்லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டே விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. காஸ்மெட்டிக்காவும் அதேமாரி இன்ஜின் வைஸும் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. முதல்ல எக்ஸ்டீரியரா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் இந்த கார்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி ஃப்ரண்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு கிளாஸ் பிளாக் ஃபேஷியா வந்து குடுக்குறாங்க. அக்ரஸிவான ஃப்ரண்ட் பம்பர் குடுக்குறாங்க. வென்ட்ஸ் வந்து லார்ஜ் சைஸ்ல வந்து வருது. ஸோ, அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்க குடுக்குது. அதே மாரி எல்இடி லைட் பார் வந்து ஃப்ரண்ட்லயும் குடுக்குறாங்க. ரியர்லயும் வந்து குடுக்குறாங்க. 19 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்து குடுக்குறாங்க. அலாய் வீலோட டிசைனும் நமக்கு வந்து செம ஸ்போர்ட்டியா வந்திருக்கு. அப்ப ஸ்டாண்டர்ட் வெர்ஷன விட இந்த வெர்ஷன்ல வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கு. அதே மாரி இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் குடுக்குறாங்க. 10.3 இன்ச்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்டல் கிளஸ்டர் வரும். 12.9 இன்ச்ல சென்ட்ரல் டச் ஸ்க்ரீன் வந்து குடுக்குறாங்க. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் சீட்ஸும் நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ வந்து அப்போல்ஸ்ட்ரி அந்த ஒரு குஷன் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல விட இந்த ஆர்லைன் மாடல்ல நல்லாருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதுல 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜியோட வந்து வருது. 1.5 லிட்டர் பிளக் இன் ஹைபிரிட் இந்த ஒரு என்ஜினும் குடுக்குறாங்க. 2.0 லிட்டர் பெட்ரோல் என்ஜினும் குடுக்குறாங்க. 2.0 லிட்டர் டீசல் என்ஜினும் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. பட் இது எல்லாமே வந்து நமக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்பனையில இருக்கக்கூடிய பவர் ட்ரெயின். இதில ஏதாச்சும் 1 அப்படி இல்லன்னா 2 பவர் ட்ரெயின் வந்து மிஸ் ஆவதற்கு கூட இந்தியால வந்து வாய்ப்பு இருக்கு. பட் எப்படி பார்த்தாலுமே 1.5 லிட்டர், 2.0 லிட்டர் 2மே வந்து வருங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி 7 ஸ்பீடு டிஎஸ்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த கார்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இந்த கார்ல வந்து குடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2025 மிட்ல இந்த புது மாடல் ஆர்லைன் மாடல் விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிரெட்டாவுக்கு போட்டியா வரக்கூடிய கார்கள். அதில முக்கியமானது டாட்டால சியாரா. சியாரா பொறுத்தவரைக்கும் நமக்கு ஈவியும் வரப்போகுது. அதேமாரி ஐசி இன்ஜினும் வரப்போகுது. 2025 செகண்ட் ஹால்ஃப்ல இந்த 2 மாடலும் இந்தியால விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்ப இந்த பொறுத்தவரைக்கும் வந்து டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆட்டோ எக்ஸ்போலலாம் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ரெட்ரோ டிசைன் அத கொஞ்சம் மாடர்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. சியரா அப்படிங்கிற நேமுக்கு இந்த கார் வந்து நல்லா ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சியரா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இருந்த ஒரு கார் தான். அத தான் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாடர்னா மாத்தி விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐசி இன்ஜின் மாடல பொறுத்தவரைக்கும் 2.0 லிட்டர் கிறிஸ்டோடக் டீசல் இன்ஜின் வந்து குடுக்குறாங்க. அதேமாரி 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஹைப்பீரியன் டிஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் வந்து குடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷனும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குடுக்குறாங்க. இது வந்து நமக்கு ஐசி இன்ஜின பொறுத்தவரைக்கும். இதே மாரி நமக்கு ஈவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 500 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் போற மாரி பேட்டரி பேக் வந்து வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்ல வந்து குடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, டியுவல் டிஜிட்டல் டிஸ்ப்ளே வரும்னு சொல்றாங்க. பனோராமிக் சன்ரூஃப், கனெக்டட் கார் டெக்னாலஜி, அடாஸ் டெக்னாலஜி, 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டா வந்து வருங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் ரூ. 25,00,000 இந்தியால வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த கார் வந்து நேரடியா கிரெட்டா காருக்கு போட்டியா தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. கிரெட்டாவ தாண்டி மகேந்திரால ரீசென்ட்டா விற்பனைக்கு கொண்டு வந்த BE6 எக்ஸ்இவி 9இ அதேமாரி பிஒய்டில இமேக்ஸ் 7 இந்த மாரி கார் மாடல்களுக்கும் போட்டியா இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1995லேருந்து 2005 வரைக்கும் சியாரா கார் இந்தியால வந்து விற்பனையில வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாடல வந்து டிஸ்கன்டின்யூ வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு டாடா மோட்டார்ஸ் திரும்ப இந்த கார வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டஸ்டர் கார் இந்தியால ரீஎன்ட்ரி வந்து குடுக்க போகுது. டஸ்டர பொறுத்தவரைக்கும் வந்து இந்தியால எஸ்யூவி கார்கள் அந்த அளவுக்கு வந்து பிரபலம் இல்லாத சமயத்திலேயே, டஸ்டர் கார் வந்து பெரிய அளவுல வந்து ஹிட் அடிச்சது. டஸ்டர் கார் வந்த பிறகு தான் எஸ்யூவிக்கான மார்க்கெட் இந்தியால வந்து அதிகமா வந்து
அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சது அப்டின்னே வந்து சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெனால்ட் வந்து டஸ்டர்ல மேஜர் அப்டேட் எதுவுமே வந்து குடுக்கல. இனிஷியலா டஸ்டர கொண்டு வந்துட்டாங்க. லுக் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. அது வந்து காம்படிஷன் இல்லாதப்ப. பட் போக போக பார்த்தோம் அப்டின்னா, ஹெவி காம்படிஷன் வர ஆரம்பிச்சது. எல்லா காம்படிட்டிவ் பிராண்ட்ஸும் வந்து அவங்களுடைய பிராண்ட்ல வந்து எஸ்யூவி கார்கள விற்பனைக்கு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து டஸ்டர்ல வந்து தொடர்ந்து அப்டேட் குடுத்து அடுத்த தலைமுறை மாடல விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா, மார்க்கெட்ல இருந்திருப்பாங்க. ஆனா, அந்த மாரி ரெனால்ட் பண்ணாத காரணத்தினால டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க டஸ்டர. இப்ப திரும்ப இன்னமும் பவர்ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா மாத்தி விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க. 2025 தீபாவளியில ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த கார் இந்தியால விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிஎம்எஃப் பி மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த கார வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாரி 2 சீட்டிங் ஆப்ஷன் நமக்கு வந்து குடுக்க போறாங்க. 5 சீட்டர் மாடல்லயும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 7 சீட்டர் மாடல்லயுமே விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப் இப்ப நம்ம வந்து மாருதி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 7 சீட்டர் கார் மாடல் அப்டிங்கிறப்ப அவங்க கிட்ட எர்டிகா வந்திருக்கு. அதே நேரம் வந்து ஒரு பிரீமியமா வேணும் அப்டின்னா, இன்விக்டோவும் வந்து வச்சிருக்காங்க. இப்ப இன்னோவா கார வந்து அப்படியே ரீபேட்ச் பண்ணி இன்விக்டோவ வந்து வச்சிருக்காங்க. அதே மாரி தான் வந்து ரெனால்ட் நிறுவனமும் வந்து பண்ண போறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 7 சீட்டர் வேணும் அப்டின்னா, ட்ரைபர் கார் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இல்ல கொஞ்சம் பிரீமியம் ஃபீச்சர்ஸோட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும் அப்டின்னா, இந்த ரெனால்ட் கார வந்து திரும்ப வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்து, அதன் மூலமா அந்த மாருதி பண்ற மாரியே ரெனால்ட் நிறுவனம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோட்டிங் டைப்ல டச் ஸ்க்ரீன் வரும்னு சொல்லியிருக்காங்க. கேபின் ஸ்பேஸ் ஆல்ரெடி இருந்த மாடல விட வரப்போற மாடல்ல வந்து இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்டல் கிளஸ்டர் வந்து குடுக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் அதேமாரி அடாஸ் டெக்னாலஜியும் இந்த கார்ல வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ல வந்து வரப்போகுது. 1.0 லிட்டர் இன்ஜின் அநேகமா நமக்கு வந்து ட்ரைபர்ல இருக்க சேம் இன்ஜின குடுப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. இத தாண்டி 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து குடுக்க போறாங்க. பவர் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு, டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து ஏத்த ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். அதேமாரி பிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேம்ல இந்த கார் வந்து இருக்கு. பட் இந்தியால எந்த நேம்ல திரும்ப டஸ்டர் அப்படிங்கிற நேம்லயா, இல்ல வேற நேம்ல விற்பனைக்கு வந்து வரப்போகுதா அப்படிங்கிறது வந்து தெரியல. 5 சீட்டர் மாடல பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கிரெட்டா, செல்டோஸ், கிராண்ட் விட்டாரா இந்த மாரி கார் மாடல்களுக்கு போட்டியா விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 7 சீட்டர பொறுத்தவரைக்கும் இன்விக்டோ, இன்னோவா இந்த மாரி கார் மாடல்களுக்கு போட்டியா விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்ப ரெனால்ட் வந்து எப்படி ஒரு 7 சீட்டர் மாடல விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்களோ, அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நிசான் நிறுவனம் நமக்கு வந்து 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் 2 கான்ஃபிகரேஷன்ல ஒரு புது கார விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரெனால்ட் மற்றும் நிசான் 2மே வந்து டை அப்ல இருந்த கம்பெனிஸ் தான். இப்ப ரெனால்ட்ல டஸ்டர் கார் வந்து இருந்துச்சு. டஸ்டர் காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சது. பட் அதுவே வந்து நிசான்ல டெரானோ காருக்கு வந்து பெருசா வரவேற்பு வந்து இல்ல. 2மே வந்து ஒரு சேம் கார்கள் தான். நமக்கு வந்து நேம் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அப்ப டரானோ வந்து பெரிய அளவுல வந்து வெற்றி அடையல. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம டஸ்டர வந்து பேஸ் பண்ணியே இதில இருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன் வச்சு, இதில இருக்கக்கூடிய சீட் கான்ஃபிகரேஷன் வச்சு, நிசானும் வந்து ஒரு கார வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ எல்லாமே இப்ப நமக்கு மாருதி, டொயோட்டாலாம் வந்து எப்படி டை அப்ல ஒரே கார ரீபேட்ச் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வராங்களோ, அதே மாரி தான் நிசானும் வந்து அவங்களும் வந்து ஒரு ஒரு எஸ்யூவி வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. நன்றி.